இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தா நம்ம சேனலில் வல்லாரைக்கீரை துவையல் தான் இன்றைக்கான நம்ம சேனலில் ரெசிபி. ஒரு கட்டு வல்லாரைக்கீரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கலர் நல்லா வெங்காயம் நல்லா ரோஸ் கலர் அளவுக்கு மாறணும். அந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறம் தேங்காயும் வறுபட்ட உடனே மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு கட்டு வல்லாரைக்கீரை எடுத்துருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலே நல்லா முருன்னு வர அளவுக்கு இந்த வல்லாரைக்கீரையை வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக பச்சை வாசம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது கசப்பு தெரியும் வல்லாரைக்கீரை சட்னியில். எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே ஒரு கீரை இன்னொரு கீரையோட ஒட்டிக்கும். உள்ளே வேகாத மாதிரி பச்சையாக இருக்கும், மேலே கரையிடும், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நல்லா மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா கீரையை அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. இப்போ கல் உப்பு, எப்போயுமே சட்னிக்கு கல் உப்பு போட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட் வரும். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு தண்ணி லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கெட்டியாக வல்லாரைக்கீரை சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வல்லாரைக்கீரை சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது சுடு சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு கூட சைடில் வச்சு கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.